நிறைய டிபேட் ஷோஸு அப்புறம் இந்த பிரபலங்களை பேட்டி எடுக்கிற ஷோ இது எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஓசிடி இருக்குது அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய பெருமை மாதிரியே நினச்சி பேசுகிற மாதிரி இருக்குது. ஓசிடிக்கும் க்ளீனாக இருக்கணும், கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஓசிடிங் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டோரை வந்து திறக்கிறீங்க அப்படின்னா அந்த கைப்பிடியை வந்து திறக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த கைப்பிடியை கழுவுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு இதே மாதிரி அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் வந்து ஓசிடி. இது வந்து ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுமே நார்மல் பீப்புளை வந்து ஒரு ஹேண்டில் பார்க்குறோம், அதில் அழுக்கு இருந்தால் போய் துடைப்போம். அது வந்து நார்மல், க்ளீனாக இருக்கணும், நம்ம வீடு வந்து க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கிறது. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பிஹேவியர். ஜெர்மோஃபோபியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுக்கும் ஓசிடிக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ ஜெர்மோஃபோபியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டோரை வந்து திறக்கிறீங்க அப்படின்னா அந்த கைப்பிடியை வந்து திறக்கும்போது அவங்க யோசிப்பாங்க, இதில் வந்து ஜெர்ம்ஸ் இருக்குமா, இதில் நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சு கொடியில் வந்து துணி காய போடுறாங்க அப்படின்னா அந்த கொடியை போய் கழுவிட்டு இருப்பாங்க. கொடியில் ஜெர்ம்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை போய் கழுவிட்டு இருப்பாங்க. ஜெர்ம்ஸ் இதை தொட்டதுனால நமக்கு ஜெர்ம்ஸ் வந்திருக்குமோ, இந்த ஃபோன் எடுத்தோம் அடுத்தவங்க ஃபோனை போய் நம்ம தொட்டுட்டோம் அதனால ஜெர்ம்ஸ் வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி எப்போவுமே ஒரு பயத்தில் கிருமிக்கான ஜெர்ம்ஸுக்கான ஒரு பயம், கிருமி பயம்னே சொல்லலாம். அந்த ஹேபிட் வந்து இதை வந்து டெவலப் பண்ணக்கூடாது. இந்த ஹேபிட் வந்து ஆக்சுவலாக டிக்ரீஸ் ஆகணும். நம்ம உடம்புலையும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மாதிரி பாக்டீரியாஸ் பொறுத்த வரைக்கும் குட் பாக்டீரியாஸ் தான் நிறைய இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு பொருள் தொடும்போதோ நமக்கு வந்து எந்த உடனே ஒரு கெட்ட ஜெர்ம்ஸ்லாம் உள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அண்ட் இதுவே வந்து ஆக்சுவலாக ஒரு சர்வைவல் ஸ்கில் தான். நம்ம எப்படி உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் ஃபிட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ரொம்ப எல்லாத்துக்குமே பயந்துக்கு நம்மளோட ஜெர்ம்ஸே நம்ம மேலே பற்றக்கூடாது, நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு அன்வான்ட் பிஹேவியர் தான் அது. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப நம்ம பாக்டீரியாஸ்க்கு எக்ஸ்போஸே ஆகலை அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவுமே வீக் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வாழக்கூடிய ஒருத்தர்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து ஸ்ட்ரீட்டில் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு கூட அவங்களால வாழ முடியும். ஆனால் இதே ஒரு நார்மல் ஹவுஸில் இருக்க பர்சனலாக அந்த சாப்பாடை சாப்பிட்டா டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி ரொம்ப வந்துடும். உடனே நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ண வேண்டியதாக. ஒரு நாள் ஒரு குப்பை தொட்டியில் இருக்க சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு தாங்காது. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இதே அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க அந்த சாப்பாடையும் சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜெர்ம் ரெசிஸ்டன்ஸ் அவங்க உடம்புல இருக்குது. நம்மக்கிட்ட அந்த அளவு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. பட் நார்மல் கிளீனினஸ்